ப்ரைஸ் த லார்ட். ஒரு சந்தோஷமான விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் சொல்லி நினச்சேன். அது ரோமர் 12வது அதிகாரத்தில் 18வது வசனம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷர்களோடும் சமாதானமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வார்த்தை சொல்லுது. கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு பண்ணது, எங்களுக்கு செய்த காரியங்கள், எங்களுக்கு நோகடிச்ச, எங்களோட மனசை கஷ்டப்படுத்தின வார்த்தைகள் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால எங்களால் மனசார மன்னிக்க முடியாது. அதனால அவங்களோட சமாதானமாக இருக்க முடியலை. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த மன்னிப்பு, கொடுத்த மறுவாய்ப்பை நினச்சி மனசார மன்னிச்சிங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட சமாதானத்தின் ஆசீர்வாதம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். அப்படிங்க ரொம்ப நிம்மதியாக வாழலாம். அப்போது உங்களுக்கு செஞ்சவங்களும் ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழே உள்ள வசனம் 19வது வசனம் சொல்லுது, கோபாக்கினை, அதுக்கப்புறம் பழி வாங்குதல் அது தேவனுக்குரிய காரியம். அவர் அதுக்கு பதில் செய்கிறவராக இருக்கிறாரு. நீங்கள் கோபம் கொள்ளாமல், நீங்கள் பழி வாங்காமல், நீங்கள் அதை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்ளுவார். அப்போ ஆண்டவர் அதை பார்த்துக்கொள்ளுவார். அது ஆண்டவர் அவங்களுக்கு பெருசாக கொடுப்பாரு. அதனால நான் சமாதானமாக இருப்பேன் அப்படி கிடையாது. மனசார மன்னிச்சிங்கன்னா தான் மனசார சமாதானம் இருக்க முடியும். ஏன்னா தேவன் இருதயத்தை பார்க்குற தேவன். அதனால் மனசார எல்லாரையும் மன்னித்து சமாதானமாக சந்தோஷமாக இருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் செய்வார்.